மேலும் கொழுமணல் தொல்லியல் களத்தின் வரலாற்று சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக அருங்காட்சியகம் அமைக்க அறிவிக்கப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணி தொடங்கப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை நாம் செயல்படுத்திட்டு வரோம். அந்த உறுதியோடு இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னும் சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற உங்கள் அரசின் முதல் அறிவிப்பாக நாம் சொல்வது, ஈரோடு மாநகராட்சி அந்தியூர், கோபி, முடக்குறிச்சி, பெருந்துறை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் 100 கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டணமும், ஈரோடு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்திற்கு 8 கோடி 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களும் கட்டப்படும். மூன்றாவது அறிவிப்பு, சென்னிமலை ஒன்றியத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 50 கிராமங்கள், சென்னிமலை, சித்தோடு, நசியனூர், கேசிப்பாளையம் பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். இது மட்டுமில்லாமல் சத்தியமங்கலம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலேயும், பவானிசாகர் ஒன்றியத்திற்கான கூட்டு குடிநீர் திட்டம் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலேயும் மேம்படுத்தப்படும். நான்காவது அறிவிப்பு, அந்தியூர் ஒன்றியத்தில் உள்ள கத்திரிமலை பகுதி மலைக்கால மக்களுடைய நீண்டகால கனவை நிறைவேற்றுகிற வகையில் 2 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் இணைப்பு வசதிகள் வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, முடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டத்தில் குரங்கன்பாளைய நீர்ப்பாசன அமைப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய உழவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் 15 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் மேம்படுத்தப்படும். அடுத்து ஆறாவது அறிவிப்பு, உயர்கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள சிக்கையநாயக்க கல்லூரியில 10 கோடி 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்திலான விளையாட்டு மைதானம், நூலக வசதிகள் மற்றும் குடிமைப் பணிகள் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, ஈரோடு மாவட்டத்தில் வாடகை கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 15 துணை சுகாதார நிலையங்களுக்கு 6 கோடி 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டித்தரப்படும். எட்டாவது அறிவிப்பு, பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோயில், கொடுமுடியில் உள்ள மகடேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் வீரநாராயண பெருமாள் திருக்கோயில் பக்தர்களுக்கான வசதிகள் 10 கோடி ரூபாய் செலவில் அமைத்து தரப்படும். இவையெல்லாம் விரைவில் நிறைவேற்றப்படும். வெறும் அறிவிப்புகளை வெளியிட்டுவிட்டு கண்டுகொள்ளாமல் போகிற முந்தைய அரசு இல்லை இது. சொன்னதை செய்வோம் செஞ்சு காட்டின முத்தமிழர் கலைஞர் வழியில் நடக்கிற உங்க ஸ்டாலினோட திராவிட மாடல் அரசு இது. நேற்று நான் ஈரோட்டுக்கு வந்தவுடனே இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்வதோடு மாவட்ட ஆட்சியருடன் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு செஞ்சேன். அது மட்டுமல்ல, இன்றைய நாளேடுகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முதல்வரின் கவனத்துக்கு சில பிரச்சனைகள் தலைப்பு போட்டு அதுல கட்டுரையாக எழுதியிருந்தாங்க. அதை இப்போ மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து கவனிக்க சொல்லி இருக்கிறேன். இப்படி தொடர்ந்து ஆய்வு பணிகள் ஈடுபட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம்.